அப்படிப்பட்ட இந்தியை அன்றும் சரி இன்றும் சரி என்றும் எதிர்ப்போம். இந்தியை எதிர்ப்போம், என்றும் எதிர்ப்போம். இந்தி அழிக்கப்படும். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். இந்தி தீர்ப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மாநில கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. ஜென்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு மாவட்டங்களில் ஒவ்வொரு ஜென்சிகளிடத்திலே பேசி ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு உறுதுணையாக இருந்து ஒருங்கிணைப்பாளராக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் தாமல் ராஜசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக வாக்கு கேட்டவர், அவருடைய அடையாளமே திமுக தான், வேற ஒன்றுமே இல்ல. அண்ணன் பகவான் தமிழ் அவர்களுக்கு இன்னும் ஒரு கவிதை ஒரு சூப்பரா சொல்லுவாரு. அது சொல்லுவாருன்னு பார்த்துக்கிறாரு. ஆனா சொல்ல நான் சொல்லிட்டோமா, அண்ணா மறைஞ்சிட்டாரு 1969. கடற்கரையில அவர் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேலை கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை நான் பார்த்துள்ளேன், மண்மூடி கொண்டு உன்னை இன்னைக்கு நான் மறந்துட்டேன். கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், மண்மூடி கொண்டு உன்னை பார்ப்பதென்ன கொடுமை, முடிவுக்கு கொடுமைக்கு என் முடிவை கண்டாய், என்னை கண்ணீரில் ஏன் ஆளாக்கினார், எதையும் தாங்கும் இதய வேண்டும் என்றாய் அண்ணா, எதையும் தாங்கிடம் இதய வேண்டும், நீ இருக்கும் இடம் தேடி நான் வருவரையில் உன் இதயத்தை இரவலாய் கொடுத்துடான்னா நான் மீண்டும். திராவிட மாடலுடைய ஆட்சியுடைய சாதனைகளை சிறப்பான முறையில் எடுத்துரைத்தார். இன்னைக்கு எல்லாம் நம்ம பெண்கள் பேசுறாங்கன்னா, ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பா வாக்குரிமை கூட பெண்களுக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் பேசுறாங்க, வாக்குரிமை இல்ல, சேர்ல உட்காரக்கூடாது, ஒரு அடிமை தானம். இந்த வாக்குரிமை பெற்று தந்ததுதான் நம்முடைய பாட்டன் கட்சி, நீதி கட்சி. அப்படி அந்த வரிசையில் வருகின்ற பொழுதுதான் நம்ம திராவிடர் கழகம் செங்கல்பட்டு மாநாட்டில் ஒரு தீர்மானம், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும். யாருன்னா கேட்டாங்க அந்த நாட்டில், யாருன்னா கேட்பாங்க அந்த மாதிரி. தந்தை பெரியார் அவர்கள் தீர்மானம் போட்டாங்க. அண்ணன் அம்பேத்கர் என்ன பண்றாரு, நாடாளுமன்றத்துல அந்த தீர்மானத்துல பேசுறாரு, சட்ட அமைச்சர். ஆனா அந்த தீர்மானம் ஏற்றுக்க முடியாதுன்னு காங்கிரஸ் சொல்லுது. பெரியார் போட்ட தீர்மானத்தை அம்பேத்கர் அவர்கள் ஏற்றுகின்ற போது காங்கிரஸ் மறுத்தது. 28 ஸ்டேட்டுகளில் பெண்களுக்கு முதலில் சொத்துரிமை கொடுத்தவர் திமுக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். தலைவர் கலைஞர் மட்டும்தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தார். காவல்துறை சூப்பரா சொன்னார். 1973 இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலும் காவல்துறையில பெண்களை போலீஸாக சேர்த்துக்க முடியல. என்ன சொன்னாங்க RSS காரங்க, பெண்கள் எல்லாம் வலிமை குன்றியவர்கள், பெண்கள் எல்லாம் ஓட முடியாது, மாசம் அவங்களுக்கு பிரச்சனை வரும். கம்யூனிட்டி பசங்கள பெரியார் மன்னிடாரு, பேரறிஞர் அண்ணாவின் மன்னிடாரு, பெண்களை ஆண்களுக்கு நிகராக நாங்கள் உட்கார வைப்போம் என்கின்ற வகையில் காவல்துறையில பெண்களுக்கு காவல்துறை அதிகாரியாக போட்டவர் தலைவர் கலைஞர். இன்னைக்கு நம்ம பேசுறாங்கன்னா, இந்த மேடையில பேசுறாங்கன்னா தலைவர் கலைஞர் தான் காரணம், திமுக தான் காரணம். இந்த அம்மா இவ்வளவு அழகா பேசுறாங்க. இந்த தற்கூரி பெண்கள் பேசுனா
உங்க கொள்கை தலைவர் யாரு? விஜய். டிவிக்கு டிவிக்கு டிவிக்கு. உங்க கொள்கை தலைவர் யாரு? அதுக்கப்புறம் டிவிக்கு. ஆனா அம்மா என்ன தந்தை பெரியார் உள்வாங்கி கொண்டு, திரு அண்ணாவை உள்வாங்கி கொண்டு, தலைவர் கலைஞரை உள்வாங்கி கொண்டு, நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை உள்வாங்கி கொண்டு ஜென்சி திமுக வெல்லும் என்ற சூழலை உரைத்திருக்கின்றார். தங்கை சுபாஷினி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை. நீங்க விசில் தான் பார்த்துப்பீங்க, ஆனா நாங்க மிசாவையே பார்த்தோம் என்று சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். துப்பாக்கி படத்தை தான் திரையில பார்த்திருப்பீங்க, நாங்க துப்பாக்கி சூட்டையே நாங்க பார்த்தோம்னு சொல்லி அமர்ந்திருக்கின்றார். அடுத்தபடியாகவும் ஆழமாகவும் பேசினார். திமுக காரன் பிளவர் மட்டும் நினைக்காதடா, அவனை தொட்டு பார்த்தா அவன் நீ ஒரு படர்றாடே. திமுக காரன் வெறிய பிளவர் நினைக்காத. அண்ணன் கம்ப்யூட்டருக்கு போயிடுச்சுங்க சொன்னார் முனைவர். இதுவரைக்கும் ஜெனரேட் போயிடுச்சு, இப்பதான் கரண்ட் வந்துருக்குது. எவ்வளவு கேவலமான தரக்கட்ட ஒரு ஆட்சி தான் இது டிவி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தரக்கட்ட கேவலமான ஆட்சின்னு என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு லோக்கல்ல நிறுத்துறான். இது வந்து லோக்கல் நிறுத்துறான். ஜென்சி திமுக சார்பில் ராஜசேகர் நண்பர் இந்த கூட்டம் போறன்னு சொல்லி எங்களுக்கு எவ்வளவு அவதூறு தெரியுமா பேச்சுங்க. வாட்ஸ்அப் என்னப்பா அது, நேரடியாக பல்வேறு அவதூறுகள் தீட்டிருக்கு. அந்த கட்சியினால் எங்களுக்கு கொலை மிரட்டல் கூட கொடுக்கப்பட்டது. அதுவும் தாண்டி இந்த இடத்திலே நாங்கள் நின்று பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் தான் திமுக சார்ந்தவர்கள். எங்களுக்கு கொடியும் பிடிக்கவும் தெரியும், அந்த கொடியை திருப்பி அடிக்கவும் தெரியும். கடமை கண்ணியம் கட்டு. தம்பி ஈஸ்வரன் பேசினார், அதுல இருந்து சின்ன ஒரு கருத்து மட்டும் பேசிடுறேன். எங்க அப்பா பேரு கருணாநிதி, என் பேரு என்ன பேருன்னா தலைவர் வீட்டில் வச்சிருப்பாரு ஒரு பேரு, தமிழ் பேரு தமிழரசன். என் பையனுக்கு என்ன வைக்கிறேன்னா சொல்லுங்க நீங்க என்ன வச்சிருப்பேன்? உதயநிதினு வச்சிருப்பேன். வாழையடி வாழையாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறோம். தனித்தனியோ வந்தானா ஓடி போட்டா, குடும்பமா நிக்கிறதுனா தோத்தாலும் நின்னாலும் ஒரே இயக்கத்துல இருக்கிறதா. தனித்தனியா வந்தவனா ஓடி போயிட்டான், கூட்டமா வந்தவனா குதிரை அடிச்சு ஓடிட்டான். இருக்கின்ற பூவரசன் நின்று கொண்டு இருக்கிறது தவிர வேற ஒன்றுமே இல்லை. பத்தடி ஓடுறான், குடுகுடு ஓடி போற வீட்டுல போய் ஓடிடுறான். அவன் சொந்த வீடு, சொந்த பொண்டாட்டி சொல்லுது, உண்மைங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்தாரு யாருமா? இது என் புருஷனே இல்லைங்க. யாரு? டிடிவி அந்த தாவேக கட்சியினுடைய மனைவி சொல்றாங்க. நான் லட்டிக்கே நீ பேசுறா, டேய் நாங்க திமுக காரன் எமர்ஜென்சியை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், கொடாவை பார்த்தோம், நெருக்கடியை பார்த்தோம், துப்பாக்கி சூட்டை பார்த்தோம், எவ்வளவும் பார்த்தோம், ரத்த காயத்தை பார்த்தோம், எதிர் கட்சியாய் பார்த்தோம். எந்த சக்தியால் இந்த பராசக்தியை தொட்டு கூட பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அவன் திமுக காரன், அவன் திமுக குடும்ப வாரிசு. இங்க நண்பர் ராஜசேகர் கூட்டம் போட்டு நடத்துறாருன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்னைக்கு நடந்திருக்கு. தனிப்பட்ட விஷயம் வருது, சொந்த நகையை விட்டாரு விற்கல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கிறோம், ஆளுங்கட்சியா இல்ல. ஒரு கான்ட்ராக்ட்ல வேலை இல்ல, ஒரு கான்ட்ராக்டுக்காக ஆளுங்கட்சியா செய்ய சொல்ல நம்ம செய்யல. இது சொல்லணுங்க. நாங்க திமுக கட்சிக்காரங்க இருக்கிறோம்னா திமுக காரனுக்கு வேலை கொடுங்க, திமுக காரனுக்கு அரசு வேலை கொடுங்க. இதுதான் கூட்டம். இந்த கூட்டத்தில் யாரும் இதெல்லாம் பேசல. ஆனா நான் சொல்றேன், திமுக காரனுக்கு ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லை என்றாலும் நாங்கள் உண்மையோடும் சீரியஸாக நாங்கள் திமுக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆட்சி இல்லைன்னா அமைச்சராண்டே ஓடி போய் நிக்கிறீங்களே, நாங்கெல்லாம் என்ன கூட போய் நிற்கிறது. எங்க ஆளு எம்எல்ஏ வந்தாலும் கூட எங்களுக்கு எவ்வளவு பெரிய கத்தா இருக்கும். இந்த இடத்துல ஓட்டு கேட்க வரலீங்க. உத்திரமேரூர்ல பக்கத்துல பூவரசு எம்எல்ஏ பேருன்னா உத்திரமேரூர் எம்எல்ஏ முனிரத்னம். ஓப்பனா ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லக்கூடாது.
கையூட்டல் பெற்றார். யாரிடம் தெரியுமா? அவரு காசு வாங்கிட்டாரு. அவரு நான் தேர்தல் எல்லாம் செய்ய மாட்டேன். யாரானா யாராண்டியோ இவன் ஜெயிச்சிட்டாங்க. முத்துநூறுல ஓட்டு கேட்க வரலங்க. யாராண்டோ காசு வாங்கினாருங்க. ஆனா வாங்கணும் முனிரத்னம் பகிரமாக சொல்ற தாவேக்காக துரோகத்தை செய்தார். ஆனா பன்முடித்தனமா ஓட்டு போட்டாங்க. இந்த இடத்துல திமுக மூன்றாவது இடம் வந்திருக்குதுன்னா என்ன காரணம்? ஒற்றுமைப்படுத்த வேண்டும். திமுகவை ஜென்சி கூட்டத்தை அரவணைக்க வேண்டும். ஜென்சிகளை திமுகவின் அடுத்த கவுன்சிலராகவும் அடுத்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராகவும் அடுத்தனுடைய மேயராகவும் ஜென்சிகள் வர வேண்டும். இதுதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இதுதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். திமுக கட்சியில நாங்க இருக்கிறோம்னா எதுக்காக இருக்கிறோம்? சம்பாதிக்கிறது இருக்கிறோமா? கான்ட்ராக்டர்லாம் ஓட்டுக்கார தெரியல. கான்ட்ராக்டர்லாம் ஆளுங்கட்சிக்கு ஓடிட்டான். கொள்கை இல்லவதெல்லாம் குதிரை மலை ஏறி போன கதை பேரு ஓடி போட்டான். நாங்க கொள்கையோடு இருக்கிறோம். பிரச்சாரத்தில் வெள்ளிவாக்கத்தில் சென்று அண்ணன் கார்த்தி மோகன் அண்ணன் அவர்களுக்கு இரவு பகல் பாராமல் பிரச்சாரத்தில் 25 நாட்கள் செய்த காரணத்தினால் இந்த வெப்பம் என்னுடைய உடம்பில் தாங்க முடியவில்லை. கைகளிலே தூள் உரித்தது, கண்ணீர் கலங்கினேன். சபையில அமர்ந்து ஒரு காபி சாப்பிட முடியவில்லை. குணமுத்து ஊரசன் கேட்டான், என்னென்ன ஆட்சி உனக்கு? ஏன் டேபிள் மேல வைக்க மாட்டேற? ஏன் நீயே வச்சு இருக்கிறன்னு கேட்டான். தம்பி ஒன்றிச்சலர் பிஎம் குமாருக்கு காப்பி ஆத்தி குடிப்பேன். ஆனா உடம்பு சரியில்லை போயிடுவாருல, அதனால நான் வரலப்பா, நாளையில இருந்து ஒரு வாரம் ஆப்சென்ட் பா, ஒன்றிச்சலர் பார்க்க வரலப்பான்னு சொன்னேன். அப்படிப்பட்ட வெயிலிலும் மழையிலும் நாங்கள் வேர்வையை மட்டும் சிந்தவில்லை, ரத்தத்தையே சிந்தி இருக்கின்றோம். ரத்தத்தையே சிந்தி இருக்கின்றோம். ரத்தத்தை சிந்தி நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நேற்று வந்தவர்களா கான்ட்ராக்டர் கொடுக்குறீங்க, முதல் நாள் வந்தவர்கள்லாம் நீங்க என்னென்னமோ கொடுக்குறீங்கன்னா இது நடக்கக்கூடாது. இனிவரும் காலங்களில் திமுக தொண்டர்கள், கடைசி தமிழர்கள் இருக்கின்ற வரையில் திமுக தொண்டனுடைய படை இருந்து கொண்டுதான் இருக்கும். எளிய குடும்பத்தில் இருந்து ராஜசேகர் வந்திருக்கிறார், கூட்டத்தை கூட்டிருக்கிறார், அக்கா வந்திருக்கிறார்கள், மோகனி வந்திருக்கிறார், என் தம்பி வந்திருக்கின்றார். இன்று பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி வந்திருக்கிறார்கள். நீங்கள் பல்வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டும். நாம் என்ன உறவு முறையா, இல்ல பங்காளனா, மாமா மச்சானா? இல்லை, திமுக என்கின்ற ஒரே சொந்தம். தயவு செய்து தாவைகளை நிக்க போறவன் 28 வயசுல தான் நிற்பான். நம்ம கட்சியில தயவு செய்து 60 வயசுக்காரருக்கு சீட்டு கொடுக்காதீங்க. அதே 28 வயசுக்காரருக்கு சீட்டு கொடுங்க. தாவைக்கா கட்சிக்காரன் 35 வயசுல நிற்பான். 35 வயசு பார்த்து சீட்டு கொடுங்க. பூரசு கொடு, ஆறுனு கொடு, தம்பி நண்பர் ராஜசேகர் கொடு, மோகநிதி கொடு, கொடுத்துப்பார். அவன் டெபாசிட் ஈர்ப்பான். நாங்கள் வெற்றி பெறுவோம். தாவேகா கட்சி என்பது தமிழ்நாட்டில் தடை செய்யப்படும். நன்றி. அடுத்தபடியாக ஜென்சி டிஎம்கேனுடைய ஒருங்கிணைப்பாளராக அனைவருடைய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு 2-3 வாரங்களிலே மிகப்பெரிய சிறப்பாக ஜென்சி கூட்டத்தை காஞ்சிபுரத்தில் நடத்தி காட்ட முடியுமா என்கின்ற அந்த நிலையில் நடத்தி காட்டி இருக்கின்ற அருமை நண்பர் அசால்ட்டாக நடத்தினார். இது மிகப்பெரிய ஒரு கூட்டம். ஒரு அசால்ட்டாக நடத்தி அனைவருடைய உள்ளங்களில் நல்ல ஒரு மதிப்பை பெற்றிருக்கின்ற அன்பு நண்பர் தாமு ராஜசேகர் அவர்கள் நன்றி கூறுவார்.